ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, என்னுடைய நினைவுகளும் என் மீதான பக்தியும் உன் வாழ்க்கைக்கு பேரின்பத்தை நிச்சயம் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும். நீ பிறந்த தமிழ் மாதத்தை இன்றைய தினத்தில் தொட்டிருக்கின்றாய். நான் பிறந்த கார்த்திகை மாதமான இந்த மாதத்தில் நீ பிறந்த மாதத்தை தொட்டு உன் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள உள்வந்ததில் மிக பெரிய பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையாகிய உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் ஒழித்து கட்டுவேன். பெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையை தேடி நான் வந்தும் இருக்கின்றேன். முழுமையாக நான் உன் வாழ்க்கையில் வந்திருப்பதை தெரிந்து என் மீதான ஈடுபாட்டையும் பக்தியையும் இப்பொழுது எல்லாம் நீ அதிகப்படுத்தி கொண்டுள்ளாய். என் மீதான பக்தி உனக்கு அதிகமாக இருப்பதால் உன் வாழ்வின் மீதான அக்கறையும் அதிகமாகவே நான் வைத்திருக்கின்றேன். இதோ உன்னுடைய நிகழ்காலத்தில் நடப்பதை சொல்கின்றேன். இனி எதிர்காலத்தில் நடக்கப் போவதையும் சொல்கின்றேன். முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டால் நல்லது. தற்சமயம் நீ சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகின்றாய். அது எதற்காக நிகழ்கின்றது என்று உனக்கு தெரியவில்லை. நீ ஒரு முயற்சியை செய்கின்றாய், அது வெற்றியை பெறாமல் பாதியிலேயே தடைப்பட்டு விடுகின்றது. இறைவனை வணங்கியும் எதற்காக இந்த நிலை, இவ்வளவு சோதனைகளை நான் ஏன் அனுபவிக்க வேண்டும்? பிறருக்கு நான் எந்த ஒரு கெடுதலையும் நினைத்ததே இல்லையே. ஏதாவது ஒரு சின்ன தவறு என் மூலமாக நடந்தால் கூட இறைவா மன்னித்து விடு என்று உடனே மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் நான் பெற்றிருக்கின்றேனே. ஆனால் சிலர் கேடு நினைக்கின்றார்கள், அவர்களோ நலமாக வாழ்கின்றார்களே. இதற்கு எல்லாம் என்னதான் முடிவு முருகா என்று அனுதினமும் மனதிற்குள் நினைத்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் வருகின்றாய். இந்த பெரும் துன்பத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகி நீ இப்பொழுது ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கின்றாய். அதற்கு மூல காரணம் என்னவென்று நினைக்கின்றாய்? பிறர் அதற்கு காரணமா? இறைவன் அதற்கு காரணமா? முன் வினைகளின் பலனா? எதற்கு இந்த நிலை உனக்கு? சற்று சிந்தித்து பார்த்தால் உன்னுடைய செயல்கள்தான் அதற்கு காரணம் என்று நான் சொல்வேன். சிலவற்றை யோசிக்காமல் செய்ததுதான் இந்நாட்களில் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் துன்பத்திற்கு காரணம். எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்து சிக்கலில் சிக்கி கொண்டுள்ளாய். மாற்ற முயற்சித்தும் உன்னால் மாற்ற முடியவில்லை. செய்துவிட்டோம், அதனால் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு குழந்தையே, இந்த நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க வந்திருக்கின்றேன். உன் பக்தியினுடைய அளவு அதிகமாக இருந்ததால் நான் உன் வாழ்வின் துன்பத்தின் பிடியிலிருந்து உன்னை நீக்கி உன் வாழ்க்கையை இன்ப பாதையில் கொண்டு செல்ல வந்து விட்டேன். இனி கவலைப்படாதே. இந்த கந்தனை நினைத்துக்கொள். உன் கஷ்டங்கள் தானாக தீர்ந்துவிடும். உன் பிரச்சனைகள் எல்லாம் இனி குறைந்துவிடும். எதற்காக நடந்தது என்று யோசிப்பதை காட்டிலும் அதை தீர்க்க பல வழிமுறைகளையும் நீ தேடிக்கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி தேடும் பொழுது சில விஷயங்கள் கிடைக்கின்றது, பல விஷயங்கள் கிடைக்காமல் போகின்றது. கிடைக்காத விஷயங்களுக்காக இறைவனிடம் கையேந்தி நிற்கின்றாய். இதை எப்படியாவது செய்துவிடு, இதை எப்படியாவது நடத்தி கொடுத்துவிடு முருகா என்று மனமுருகி நிற்கின்றாய். மனமுருகி என்னை தேடி வரும் பக்தர்களை கைவிடுவேனா? இந்த முருகன் நல்வழியை காண்பித்து என் பக்தர்களை காப்பாற்றுபவன். உன்னையும் நான் கைவிட மாட்டேன். உன் மனதின் விருப்பங்கள் நிறைவேறாத குறை இன்றும் உனக்கு இருக்கின்றது. உன் உடலினுடைய வலியும் மனவேதனையும் தீரக்கூடிய அத்தனை அதிசயங்களும் அற்புதங்களும் இனி வரும் காலத்தில் நிச்சயம் நடக்கும். உன் மனதில் நீ நடக்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். சில விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது நிச்சயம் நடக்கவும் போவது இல்லை. என் அன்பு குழந்தையே, உன் மனம் போல உன் வாழ்க்கை இனி இனிமையாக அமையும். எதிர்வரும் காலங்களில் நீ கோபத்தை எல்லாம் கைவிட்டு அன்பை மனமாற பிறருக்கு பகிர்ந்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கை நலம் நிறைந்ததாக இருக்கும். உன்னுடைய அன்பும் பிறர் மீதான கருணையும் பாசமும் அக்கறையும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுதான் நீ திரும்பவும் பெறுவாய். எந்த ஒரு களங்கமும் கலப்படமும் இல்லாமல் அன்பை அழகாக வெளிப்படுத்து. அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அன்பிற்கு நிச்சயம் சக்தி அதிகம்.
நீ யாரிடம் அதிகம் உரிமை எடுத்துக்கொள்கின்றாயோ அவர்கள் உன்னை சிறிது புறக்கணிக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அளவோடு எதுவும் இருக்கும் பட்சத்தில் நலம் நிறைந்ததாக இருக்கும். போலியான அன்பை வாரி வாரி வழங்குவதை காட்டிலும் உண்மையான அன்பை அளவாக வழங்கினால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். எதை நினைத்து நீ வருத்தப்படுகின்றாயோ அந்த விஷயத்தில் எல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இரு. அதை இந்த முருகன் நான் பார்த்து கொள்வேன். நொடி பொழுதில் உனக்கான வளத்தை நான் கொடுத்து விடுவேன். ஆசீர்வாதத்தை முழுவதுமாக உன் மீது பொழிந்தபடி இருக்கின்றேன். என்னுள் நீ நிறைந்து இருப்பதால் உன் வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் நிறைந்தே இருக்கும். எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது என்று தெரியாத அளவிற்கு எல்லாம் மாயமாக சென்றுவிடும். எல்லா நேரமும் இந்த முருகனுடைய துணை உன் வாழ்வில் இருப்பதால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இரு. இந்த முருகனை தொடர்ந்து வணங்கக்கூடிய பாக்கியத்தை நீ பெற்றிருக்கின்றாய். சில உறவுகள் உன்னை மதிக்காமல் இருக்கின்றது, சில உறவுகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றது. இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. அந்த உறவுகள் எல்லாம் உன்னை புரிந்து தெரிந்து உன் அன்பை முழுவதுமாக உணர்ந்து உன்னோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். சில விஷயங்களை யோசித்து வைத்திருக்கின்றாய். இது இப்படி நடக்க வேண்டும் என்று நீ கனவு கண்டு கொண்டிருக்கின்றாய். அந்த கனவு மெய்ப்படும். என்னுடைய பக்தர்களுடைய கனவுகள் அத்தனையும் நினைவாகும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம், அன்பை பகிர்ந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் நன்மையை பெறலாம். ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு, போட்டி போட்டுக்கொண்டு, பொறாமைப்பட்டு கொண்டு, கோபப்பட்டு கொண்டு இருந்தால் அந்த இடத்தில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்காது. யாரெல்லாம் இறைவனின் துணையோடு கரம் கோர்த்து பிறரோடு அன்பாக பாரபட்சமின்றி எந்த ஒரு வேற்றுமையையும் கருதாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் வெற்றிதான் பெறும். தற்சமயம் தடையாக இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நான் தடைகளை விலக்கி விடுவேன். உன் வாழ்க்கையில் மூடியிருந்த வெற்றி கதவை இப்பொழுது திறந்தும் கொடுக்கின்றேன். அவ்வழி நுழைந்து உனக்கான வெற்றி மழையில் நீ நனைவாய். எங்கே எல்லாம் தடைகள் இருந்ததோ அந்த தடைகளெல்லாம் இப்பொழுது விலகிவிட்டது. மிகச்சிறந்த தெளிவான நலமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். எந்த அளவிற்கு சிலருக்கு இடம் கொடுத்து வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன் மனதில் வேதனையையும் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். உன் மனவேதனையை அவர்கள் அறிந்து உன்னோடு நட்போடு உறவோடு வாழத் தொடங்குவார்கள். இனி வரும் காலம் உனக்கானது என் குழந்தையே. நீ அனுபவிக்க வேண்டிய நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் இனி வரும் காலங்களில் நீ அனுபவிப்பாய். என்னுடைய அறுபடை வீட்டிற்கும் வந்து நீ தரிசனம் செய்வாய். உனக்காக நான் காத்திருப்பேன். நல்லது நடக்கும்.